ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரூம் ஷிஃப்டிங் vlog தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் பேஜ் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி என்னோட இந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு ஒர்க் இருந்துச்சு. ஒர்க் போயிட்டு ஈவினிங் வந்து பேக் பண்ணி எல்லாம் ஷிஃப்ட் ஆகுறதுக்கு எனக்கு கரெக்டான டைம் கிடைக்கல. எனக்கு ஷிஃப்டிங் முடிகிறதுக்கே நைட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப வேகமாக பண்ணதுனால எனக்கு பர்ஃபெக்டாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறதுக்கு முடியலை. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி என்னோட இந்த ஷிஃப்டிங் டே எப்படி போச்சு அண்ட் நான் ஷிஃப்டிங்க்கான ரீசன் என்ன, இதெல்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ரூம் ஷிஃப்ட் ஆகிறதுக்காக பேக்கிங் ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்போ நான் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். எனக்கு வந்து நான் இருக்கிற என்னோடய ரூம் சின்ன ஸ்பேஸ் கிடச்சா கூட அந்த இடம் கொஞ்சம் டெக்கர் பண்ணி ரொம்ப அழகாக வச்சுருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து நிறைய வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கி ரீசண்டாக 1 மந்த் பக்கத்தில் தான் ஆகுது. அதுக்குள்ளே ரூம் ஷிஃப்டிங் இருந்ததால் இது உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சேஃபாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து ஷாப்பிங் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தோம் அப்படின்னா வாங்கி வச்சுருவேன். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே ஃபேமிலியோட ஊரில் இருந்து வாரோம் அப்படின்னா இங்கே ஸ்டுடியோ ஃப்ளாட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நமக்குன்னு செப்பரேட்டாக கிச்சன் ரூம் இப்படியெல்லாம் இருக்கும். பட் நம்ம வந்து செப்பரேட்டாக இங்கே வரும்போது கம்பெனிலேருந்து அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணும்போது ஷேரிங் ரூம் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேரிங் ரூமில் நம்ம போகும்போது கபோர்ட்ஸ் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கும், நமக்கு எந்த மாதிரி ஸ்பேஷியஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாம் எனக்கு அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி பேக் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் கொஞ்சம் திங்ஸ் இருந்தது மாதிரி தான் இருந்துச்சு. பட் பேக்கிங் எல்லாம் முடிச்சு பார்க்குறேன் அவ்வளோ திங்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கார்பேஜ் பேக்கில் பேக் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே கிச்சனில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பேன், அப்புறம் நம்மளோட வெசல் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். லிட்டில் பேம்பரிங் டைம் மாதிரி நெயில் பாலிஷ் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி நான் இந்த ஷிஃப்டிங்க்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு vlogல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் இருக்கிறது ரொம்ப இன்டீரியர் ஏரியா அப்படின்னு. ஸோ நம்ம ஃபேமிலியோடு இருக்கும்போது எவ்வளோ இன்டீரியரில் இருந்தாலும் மெயினில் போய் ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும் எதுக்குமே நமக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. பட் எனக்கு வந்து ரொம்ப இன்டீரியராக இருந்ததுனால வீக்கெண்ட் ஆனால் ஒரு திங்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும் இல்லை என்ன ஒரு எமர்ஜென்சினாலும் எனக்கு மெயின் ஏரியாவுக்கு நியர்லி ஒரு 15 to 20 minutes நடந்து வரணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஆஃபீஸ் வந்து எனக்கு மெயின் ஏரியாவில் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு 5 minutes டிஸ்டன்ஸில் எனக்கு ஒரு அக்காமடேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ எனக்கு கிடைச்சது தான் இந்த அக்காமடேஷன். அண்ட் எல்லாமே பேக் பண்ணி முடித்ததும் ஒரு டாக்ஸியை பிடிச்சிட்டு எல்லா திங்ஸையும் டாக்ஸியில் எடுத்து போட்டுட்டு நெக்ஸ்ட் அக்காமடேஷனுக்கு கிளம்பிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ரீச் ஆகிறதுக்கு நைட் ஆயிடுச்சு. அங்கே போய் ரீச் ஆனதும் அது மெயின் ஏரியா அப்படிங்கிறதுனால என்னோடய பில்டிங்க்கு ஃப்ரெண்ட்லேயே கஃப்டீரியா இருந்துச்சு. ஸோ போய் ஒரு டீ குடித்தாச்சு. அண்ட் டீ குடிச்சிட்டு பக்கத்தில் பார்க்குறேன் கல்யாண் சில்க் இருக்குது. ஸோ இப்போ ரமதான் டேஸ் அப்படிங்கிறதுனால ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இனி ஆஃபீஸ் போடுறதுக்கும் எனக்கு ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கம்மியாக இல்லை, எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பழைய ட்ரெஸ் எல்லாம். ஸோ அது கொஞ்சம் பழசாகிறது மாதிரியே இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா 3 டாப்ஸ் வந்து 60 dirham அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் டாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இங்கே வந்து டாப்ஸ் எடுத்தேன். பட் சைஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்துச்சு. ஸோ அவங்களே அளவெடுத்து ஆல்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது கிடைக்கிறதுக்கு 3 days ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பக்கத்தில் தானே இருக்குது, 3 daysக்கு அப்புறம் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்துட்டேன். அண்ட் அன்னைக்கு நைட்டு என்னோடய திங்ஸ் எல்லாம் ரூமில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னு தூங்கிட்டேன்னா
தூங்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு கிச்சன் தான் வந்தேன். ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இருந்த அக்காமடேஷன் கிச்சன் உங்கள் கூட காமிச்சேன். அது ரொம்ப ஸ்பேஷியஸாக கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. பட் இது அந்த அளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. அங்கே நிறைய காக்ரோச் எல்லாம் உண்டு. பட் அதுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பட் இது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து அட் எ டைமில் நின்று குக் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் அட்ஜஸ்ட் பண்ணி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒர்க் பண்ணால் அப்படி போகும். இந்த அக்காமடேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் தான் கிடச்சிச்சு. நான் இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து வில்லாங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற வீடு மாதிரி. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுங்கிறது பில்டிங் வைஸ் இருக்கும். ஸோ அதில் 5th ஃப்ளோர் ஒரு பில்டிங்கில் 5th ஃப்ளோரில் தான் என்னோடய அக்காமடேஷன் இருந்துச்சு. பால்கனி வந்து யாருக்கு தான் பிடிக்காது. ஆனால் எனக்கு இன்ஸ்டெட் ஆஃப் பால்கனி ஒரு ஓப்பன் விண்டோ இருந்துச்சு. ஸோ அதோட ஓவர் வியூவும் இப்படி தான் இருந்துச்சு சூப்பராக. இன்னும் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் இன்னும் ஷேர் பண்ணுறேன் நிறைய. அண்ட் விண்டோக்கு பக்கத்துலேயே பெட்டு, அப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சைட் டேபிள் கொடுத்துருந்தாங்க 2 ரேக்கோட. அண்ட் கூடவே ப்ளூடூத் ஸ்பீக்கரில் சாங் ஓடிட்டே இருந்துச்சு, ஸ்பிரிச்சுவல் சாங். ஸோ அது போட்டுகிட்டே தான் ஏதாச்சும் ரூமில் ஒர்க் ஏதாச்சும் பண்ணுவேன், மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அண்ட் கபோர்டு வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் கபோர்டு எப்படி கிடைக்கும்னெல்லாம் தெரியாதுன்னு. பட் கபோர்டு பார்த்திங்கன்னா நல்ல பெரிய கபோர்டு, நிறைய திங்ஸ் வைக்கிற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு கபோர்டு. ரேக் வார்து மாதிரி இருந்த போர்ஷனில் வந்து என்னோடய வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் போடுற ஜீன்ஸ் பேண்ட்ஸு, அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஹேண்ட் பேக்ஸு. அண்டு கீழே இந்த கவரில் பார்த்திங்கன்னா என்னோடய ஊரில் இருந்து நான் வரும்போது மதரினில் கொடுத்து விட்ட கொஞ்சம் சாரீஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கவர்க்குள்ளே பண்ணி இப்படி வச்சுருக்கேன். பட் இன்னொரு பேக், சாரீ பேக் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் ரேக் இல்லாத இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா ஹேங்கர் தான் ஃபுல்லாக. ஸோ ஆஃபீஸ் போடுற ட்ரெஸ்ஸஸை ஹேங் பண்ணி போட்டிருக்கேன். அண்டு கீழே இருந்த ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணி என்னோடய ட்ராலி பேக்கெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு டைனிங் டேபிள் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு சேர் மட்டும் இனி வாங்கணும், அது அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். அண்ட் அதுக்கு டவுன் போர்ஷனை கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததுனால அதை ஆக்குப்பை பண்ணி என்னோடய பர்சனல் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து ஷேரிங் ரூம் அப்படிங்கிறதுனால இங்கே எல்லாமே காமனாக தான் இருக்கும். வாஷ்ரூம், அப்புறம் நம்ம வாஷிங் மிஷின், இப்படி எல்லாமே காமனாக தான் இருக்கும். அங்கே கொண்டு போய் நம்மளோட இந்த பர்சனல் திங்ஸ் எல்லாம் வைக்க முடியாது டம்ப் பண்ணி. அது வந்து ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும் மற்ற ரூம்ஸில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கும் நமக்கும். ஸோ அதனால் நம்மளோடதை நம்ம ரூமில் இப்படி சேஃபாக வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி டைனிங் டேபிளோட டவுன் போர்ஷனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா இந்த பக்கம் அப்படியே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு. நான் வரும்போது பிளேனாக தான் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், என்னோடய ஸ்பேஸ் வந்து சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் நிறைய டெக்கர் பண்ணி நீட்டாக அழகாக வச்சுருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. வந்ததுமே இதை தான் பண்ணேன், டெக்கர் பண்ணுறது. ஸோ பண்ணி ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் கொண்டு வந்திருந்தேன். ஸோ எனக்கிட்ட இருந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஏரியாவே டெக்கர் பண்ணி கொஞ்சம் சூப்பர் டூப்பர் ஆக்கியிருக்கேன். அண்ட் அப்படி தான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3-4 ரேக்ஸ் கீழே வரும். ஸோ நிறைய திங்ஸ் வைக்கலாம், நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே பர்சனல் திங்ஸ் வரைக்கும் எல்லாமே வைக்கலாம் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். நான் பேக் டு ரொட்டீனுக்கு வந்ததுக்கப்புறமா அல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.